இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் பரிசுத்தர் 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 என்று போற்றப்படுகிற தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவரே உம் பிரசன்னத்தால் நிரப்பும். இன்று தவக்கால சிந்தனைக்காக நாம் தியானிக்கும் வேத பகுதி யோவான் எழுதிய புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை பார்க்க இருக்கிறோம். இதில் 2 பிரிவாக தியானிக்க உள்ளோம். முதல் 1, 2, 3 ஒரு பகுதியாகவும் 4, 5, 6 ஒரு பகுதியாகவும் பார்க்க இருக்கிறோம். எங்கு இந்த சம்பவம் ஆரம்பிக்கிறது என்று வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது, ஒரு நாள் இயேசு எருசலேம் தேவாலயத்துக்குள் செல்கின்றார். அங்கு இயேசுவை குற்றம் சாட்டவும் மிக மன அழுத்தமாகவும் நம்பக்கூடியதாக இருக்கும்படி குற்றத்தை அவர் மேல் சுமக்கும்படி பிரதான ஆசிரியரும் வேத பாரகரும் காத்து கொண்டிருக்கும் தருணம் அது என்று நாம் பார்க்கிறோம். இயேசுவை சுற்றி சுற்றி வந்தனர் இந்த வேத பாரகரும் பிரதான ஆசாரியரும். தேவாலயத்தில் இயேசு என்று நாம் பார்க்கும் பொழுது, தேவாலயத்தில் இயேசு பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவன் யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரர்களுடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களையும் ஆசனைகளையும் கவிழ்த்து, இது என்னுடைய வீடு, இது என் ஜப வீடு, என் ஜனங்களுக்கு இது ஜப வீடு எனப்படும் என்று அங்கு கோபப்படுகிறார் இயேசு கிறிஸ்து. குருடரும் சப்பானியரும் செவிடரும் அவரிடத்தில் வந்து நின்றார்கள், சொஸ்தமாயினர். இதை பார்த்த யூதர்களும் வேதபாரர்களும் தேவன் மேல் இயேசு கிறிஸ்தின் மேல் பொறாமை கொண்டனர். அங்கு யூத ஜனங்களும் ஓசனா என்று தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிறதை நாம் பார்க்கிறோம் வேதத்தில். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அதை கண்டு கோபமடைந்து, இவர்கள் சொல்கிறதை கேட்டீரோ என்று இயேசுவிடம் கேட்கின்றனர். இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகள் வாயிலும் பாலகருடைய வாயிலும் துதி உண்டாகும்படி தேவன் செய்கிறார் என நீங்கள் ஒரு காலம் வாசிக்கிறீர்களா என்று இயேசு அவரிடத்தை விட்டு புறப்படுகிறார். இயேசு எருசலேம் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு எருசலேமுக்கு கிழக்கே இருக்கிற பெத்தானியாவுக்கு போகிறார். இன்று நாம் இந்த பெத்தானியா தான் தியானிக்க போகின்றோம். ஒரு சிறு காரியத்தை நாம் தியானிப்போம். தேவ திட்டம் என்ன என்று, இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த காரணம் என்ன என்று இங்கு கூறப்படுகிறது. தேவனுடைய நகரமாகிய எருசலேமையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் அவர் சிறகுகளின் அடியில் அணைக்க கூப்பிட்ட பொழுது, நரி தந்திரமுள்ள ராஜாக்களும் பிரதான ஆசிரியரும் பொறுப்பாளர்களும் சீறிப்பாய்கின்றனர். இயேசுவுடனும் பரலோக திட்டத்துக்கும் ஒத்து போகாமல் அவர்கள் சீறிப்பாய்கின்றனர். இந்த பக்கம் பார்த்தால் யூதர்கள் அவனை சிலுவையில் அறையும் என கூக்குரல் எழுப்புகின்றனர். இவ்வாறு பாடுகளை அணிவிக்க பிதாவின் சித்தத்தின்படி வந்த பரமனுக்கு இந்த உலகமே ஒரு பெத்தானியாவாகவும் பாடுகளின் வீடாகவும் இருக்கிறது. பிரியமானவர்களே, சிலுவை மரணத்திற்குள் ஆயத்தமாக போகும் இயேசு, அவரின் காரியங்களை தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். ஜெபிப்போம். எங்களோடு பேசும்படி உமது பிரசன்னத்தை எங்களுக்கு இங்கு அனுப்பும் ஆண்டவரே. உம் பிரசன்னத்தால் நிரப்பும், அதுவே இங்கு வெற்றி ஆண்டவரே. வாய்களை திறவும், செவிகளை மனதையும் திறந்தளரும். அன்று மோசேயோடு அவர் வாயோடு இருந்தது போல் அடியானோடு இருந்து செயலாற்றும் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் பிதாவானவரே, இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்தாவியானவரே, ஆமென். இப்பொழுது நாம் வசனத்திற்கு கடந்து செல்வோம். யோவான் எழுதிய புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்து நாம் வாசிப்போம். 1 முதல் 6 வரை ஒருவர் வாசிப்போம். முதல் 3 பகுதியை மட்டும் வாசிப்போம். 1, 2, 3 மட்டும் வாசியுங்கள். அங்கே அவருக்கு யாவருக்கு பண்ணினார்கள். மார்த்தா பணிவிடை செய்தார். லாசருவும் அவருடைய கூட பந்தியிருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலகம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்திரி கொண்டு வந்து அதை இயேசு பாதத்தில் பூசி தன் தலைமுறையினால் அவருடைய
பாதங்களை துடைத்தார். அந்த வீடு முழுவதும் தைரியத்தின் பரிமாணத்தினால் இருந்திருந்தது. ஆமே. முதல் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்தில் எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். பெத்தானியாவில் இயேசு வருகின்ற வீடு 4 சுவிசேஷ பகுதிகளிலும் வித்தியாசமாக இருக்கிறது பிரியமான ஜனங்களே. ஆனால் வாரத்தின் முதல் நாள் ஆக கூறப்படுகிறது. பண்டிகைக்கு வர 6 நாளுக்கு முன்னே என்றால் வாரத்தின் முதல் நாளாக கூறப்படுகிறது. முதல் நாளாக அங்கு பெத்தானியாவில் லாசரின் வீட்டில் நடப்பதாக தான் நான் எடுத்துள்ளேன். ஏன்னா 4 சுவிசேஷ பகுதியிலும் வித்தியாசமான காரியங்கள் இருக்கின்றது. இயேசு லாசருவை கல்லறையிலிருந்து 4 நாட்களுக்கு பின்பு உயிரடைய வைத்தது இந்த பெத்தானியா தான். மறக்க முடியாத அற்புதம். பெத்தானியா என்றால் பாடுகளின் வீடு அல்லது தரும் வீடு என்று பொருள்படுகிறது. பெத்தானியா எருசலேம் பட்டணத்தில் இருந்து கிழக்கே உள்ள கிராமமாக இருக்கின்றது. 9 மைல் தூரம் கொண்டதாக இருக்கிறது. அங்கு வாழ்ந்தவர்கள் பெத்தானியாவில் பாடுகளின் வழியாக வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்று சரித்திர புஸ்தகம் சொல்கின்றது. அதை நான் ஆராயும் பொழுது பெத்தானியா பாடுகளின் வீடாக தான் இருக்கிறது என்று நான் பார்க்கிறோம். அதுபோல பரமன் இயேசுவை பணிவுடன் ஏற்றுக்கொண்டதால் பாடுகளிலும் இந்த பெத்தானியா ஜனமும் இயேசுவுடன் விருந்து கொண்டாடுகிறார். இந்த இரவில் லாசருவும் அங்கே விருந்தில் இருந்தான் என பார்க்க முடிகிறது வேத பகுதியின் மூலமாக. நாம் பல பட்டணங்களில் வேதத்தில் பார்க்கிறோம். நமக்கு தெரிந்த பட்டணங்கள் சொல்லுங்க. நமக்கு தெரிஞ்ச பட்டணங்கள், மனிதர்கள், சாட்சிகள் எதுவும் சொல்ல முடியுமா உங்களால? ஓகே, சூப்பர். அடுத்து நமக்கு நினைவில் கொள்ள பட்டணங்கள் சொல்லுங்க. சமரியா ஸ்திரீ. சரி, ஓகே. வேதத்தில் நினைவு வரும் பட்டணங்கள் நான் சொல்கிறேன். தெய்வம் இயேசுவுக்கு நாசரேத் பெத்லகேமாகவும், ஆபிரகாம் லோத்துவுக்கு சகோதரி சொன்ன மாதிரி சோதம் குமரா பட்டணமாகவும், மோசேக்கு எகிப்து கானான் தேசமாகவும், சிம்சோனுக்கு பெலிஸ்து மற்றும் காசா பட்டணமாகவும், யோனாவுக்கு தர்சீஸ் நினிவே பட்டணமாகவும், யோசுவாவுக்கு எரிகோ வெற்றி பட்டணமாகவும் திகழ்கிறது. எலிசாவுக்கு சூனேம் பட்டணம் ஏனென்றால் ஒரு ஸ்திரீ, விதவை ஸ்திரீ எலிசாவுக்கு ஒரு மேல் வீட்டு அறையை கட்டி கொடுத்து அவர் ஊழியத்திற்கு தாங்குகிறார். இதை பின்வரும் இடத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். அதுபோல சீரிய படை தலைவனாகிய நாகமனுக்கு தமஸ்கு பட்டணத்தை நாம் பார்க்கிறோம் வேதத்தில். சிலுவை பாடுகளின் பொழுது சீமோன் பேதுரு எந்த ஊருக்கு சேர்ந்தவர்? சிலுவை பாடுகளில் வந்த சீமோன் தெரியுமா? சிலுவை பாடுகளில் வந்த சீமோன் பேதுரு சிலுவை இயேசுக்கு ஹெல்ப் பண்ணுகிறார். எந்த பட்டணம்? ஒரு கேள்வி. சூப்பர். சீரேனின் ஊரானாகிய பட்டணம். இதெல்லாம் நம்ம நினைவில் கொள்ள வேண்டும். சிலுவையின் பாடுகளின் பொழுது சீரேனின் ஊரானாகிய சீமோன் இயேசுவிற்கு உதவினார் என்று ஏன் இதை நான் குறிப்பிடுகிறேன் என்றால், இந்த பெத்தானியா பட்டணத்தையும் நாம் இனி நினைவில் கொள்ள வேண்டும். அதுபோல பவுலுக்கு தமஸ்கு பட்டணம், தமஸ்குல தான் பவுலின் காரியங்கள் மாறுகின்றது. அதுபோல இன்று நாம் பல பட்டணங்களை நினைவு கொள்ள இந்த பெத்தானியா நமக்கு அடிப்படையாக இருக்கிறது. பார்ப்போம். 2வது வசனத்தை நாம் பார்ப்போம். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பலிவினை செய்தால், லாசரும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களின் ஒருவனாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். யாருக்கு விருந்து செய்யப்பட்டது? யாருக்கு பணிவிடை செய்தால் மார்த்தாள் மரியாள்? யார் யார் அங்கு இருந்தார்கள் என்று நாம் பார்க்க போகிறோம். இந்த 2ஆம் வசனத்தில் முதலாவதாக அந்த வீடு யார் வீடு என்று பார்த்தால் மரியாளின் வீடாக ஆய்வுகளில் பார்க்கும் பொழுது தெரிகிறது. அங்கு மார்த்தாள் பணிவிடை செய்கிறார். இயேசுவுக்கு ராவிருந்து ஆயத்தமும் செய்யப்படுகிறது. அங்கே இயேசு கிறிஸ்து, லாசர் மற்றும் சீசர்கள் என யூதர்களும் வேதபாரர்களும் திரளான ஜனங்களும் அங்கே இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. அங்கு உயிர் உள்ள சாட்சியாக லாசருவை பார்க்க அநேகரும் உள்ளே நுழைகிறார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. யூதர்கள் இந்த நேரத்தில் வேறு அற்புதங்களும் இயேசு லாசருக்கு செய்தது போல் இங்கு செய்வாரோ என்று உள்ளே பார்க்க விரும்புகிறார்கள். அங்கு பார்க்கும் பொழுது பல யூதர்களும் இயேசுவை விசுவாசித்து மனம் மாற்றம் அடைகிறார்கள் என்று வேத புத்தகத்தில் இருக்கிறது. அதுபோல அந்த வீட்டில் லாசருவை கொலை செய்யும்படி ஒரு திட்டம் தீட்டி ஒரு யூத கூட்டமும் வேதபாரர்களும் திட்டமாக உள்ளே நுழைகிறார்கள் என்று யோவான் எழுதிய 12ஆம் அதிகாரத்தில் பின்பகுதிகளில் நாம் பார்க்கிறோம். வீட்டில் போய் அதை நீங்க வாசித்து பாருங்க. அதுபோல லாசருவின் சகோதரிகள் மார்த்தாலும் மரியாளும்
மிகவும் பயபக்தியுடனும் தேவகுமாரனுக்கு பணிவிடை செய்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதுபோல இயேசுவை அவர் பாடு மரணம் என முன் ஆயத்தம் செய்தவளும் இந்த மரியாள் தான். கல்லறையில் இயேசுவை முதலில் கண்டவளும் இந்த மரியாளே. சீசருக்கு அறிவித்தலும் இந்த மரியாளே என்று நாம் பார்க்கிறோம். மார்த்தாளை போல நாமும் உலக செயல்களை செய்யாமல் மரியாளை போல நல்ல பங்கை தேடுவோம். பிரியமான ஜனங்களே, எப்படி என்றால் நல்ல பங்கை தேடுவோம் என்றால் வேத வாசிப்பிலும் ஜபத்திலும் இயேசுவை தியானிப்பதிலும் துதிகளின் புயலுக்கு வாசம் செய்யும் பிதாவை துதித்தாலும் நாம் நல்ல பங்கை அடைவோம். பிரியமான ஜனமே, அதுபோல இயேசுவின் இறுதி ராபோஜனமும் இந்த பெத்தானியாவில் தான் நடந்தது என்று வேதத்தில் உள்ளது. ஆக இந்த பெத்தானியா யாருக்கு விருந்து செய்யப்பட்டது? இயேசு கிறிஸ்துவுக்கும் சீசர்களுக்கும் விருந்து செய்யப்பட்டது என்று இந்த 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அதுபோல யாருக்கு பணிவிடை செய்கிறாள் மார்த்தாள் என்று பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு பணிவிடை செய்கிறாள் என்று நாம் பார்க்கிறோம். அதுபோல யார் அங்கே இருக்கிறார்கள்? யூதர்கள் இருக்கிறார்கள், வேத பாரகர்கள் இருக்கிறார்கள் மற்றும் சீசர்கள் இருக்கிறார்கள் என்று இந்த 2ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அதுபோல 3ஆம் பிரதான வசனமாக 3ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. 3ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆமை பாருங்க, எப்படிப்பட்ட தைலம் அது என்று நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது விலையேறப்பட்ட தைலம். அன்று மதிப்பு 300 வெள்ளிக்காசாக இருந்தது. இன்று இந்திய மதிப்பின்படி 40 லட்சம் ரூபாயாக கணக்கிடப்படுகிறது. பிரியமான தனமே, அப்பொழுது பாருங்க எவ்வளவு ஒரு விலை மதிப்பான ஒரு தைலத்தை மரியாள் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் ஊற்றுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதுபோல யூத அரசர்களும் மேல்குடி மக்களும் பயன்படுத்தும் தைலமாக இந்த தைலம் இருக்கிறது, நலதாம் தைலம். நலதாம் தைலத்தின் நிறம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது யாருக்கும் தெரியுமா? நலதாம் தைலத்தின் நிறம் பழைய ஏற்பாட்டில் வாசித்திருப்பீங்க. நலதாம் தைலத்தின் நிறம் இளஞ்சிவப்பு நிறம் கொண்டதாக இருக்கிறது. அது கிடைக்கும் நாடுகள் எந்தெந்த நாடுகள் என்று பார்க்கும் பொழுது அது இந்தியாவில் கிடைக்கிறது, மேற்கு எகிப்து நாடுகளிலும் கிடைக்கிறது என்று பார்க்கிறோம். ரா மெட்டீரியலாகவே அங்கு கிடைக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அதன் குணம் உத்தம உயர் குணம் கொண்டது என்று நாம் வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். இது எதில் வருகிறது என்று நாம் பார்த்தால் நலதாம் தைலம், கண்மலை ரோஜா. நம் ஊரில் நாம் பார்த்திருப்போம், ஃபைன் மரங்கள் எல்லாம் கோந்து மாதிரி ஒழுகி கொண்டு இருக்கும். அதுபோல கண்மலை ரோஜா செடியின் கண்ணீர் வடிவ நறுமண பசையாகும். இது ஒரு கோந்து மாதிரி கண்மலை ரோஜா செடியில் கோந்து பசையாக இது வருகிறதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். ஆய்வுகளும் ஆதாரங்களும் கூறுகின்றது. மிகுந்த வாசனை உள்ளதாக இருக்கிறது என்று கூறப்படுகிறது. அதுபோல இதன் தன்மையை நாம் பார்த்தோம் என்றால் காடியில் கலந்து கொடுத்தால் மயக்கம் உண்டாகும் நிலை உண்டாகும் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். அதற்கு ஆதாரமாக மார்க் எழுதிய புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். மார்க் எழுதிய புஸ்தகம் 15:23 ஒருவர் வாசிக்கும். இந்த நலதாம் தைலத்தின் காரியத்தை இந்த வசனத்தில் நாம் பார்க்கலாம். மார்க் எழுதிய புஸ்தகம் 15:23. பாத்தீங்கன்னா அந்த முதல் வசனத்திலிருந்து பார்க்கும்போது கபலஸ்தனம் என்றும் கொல்கத்தாவில் கொண்டு சென்று அவருக்கு குடிக்க வெள்ளை போலம் கலந்த திராட்சரசத்தை அவருக்கு கொடுத்தார்கள். இந்த திராட்சரசத்தில் இந்த தைலமும் கலக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இது மயக்க நிலை அடையும் என கூறப்படுகிறது. இதை ஏன் அப்படி அவங்க இதையும் கலக்குறாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஒரு போதையில் அப்படி சுயநினைவு இல்லாமல் தான் செத்தார்னு சாட்சியை மாற்றுறதற்காக இந்த காரியத்தை அங்கு செய்கிறார்கள். மற்றொரு ஆதாரம் மார்க் 15:36 வாசிப்போம். மார்க் எழுதிய புஸ்தகம் 15:36. பாருங்க, மார்க் எழுதிய புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் இந்த நலதாம் தைலத்தை இன்னொரு ஆங்கிள் நம்ம பார்க்கும் பொழுது, ஒருவன் ஓடி கடற்காலனை காடியில் துவைத்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து, எலியா இவரை இறக்க வருவானோ என பார்ப்போம் என்றார்கள்.
அங்கே கலக்கப்பட்டதும் அவர் குடிக்க மறுத்ததும் இந்த நலதாம் தைலத்தின் அந்த காடியை தான். பிரியமான ஜனமே, இப்பொழுதும் இந்த நலதாம் என்னும் வெள்ளை போல வாசனை தைலத்தை தேவகுமாரான இயேசுவின் பாதத்தில் தன் தலைமைகளால் பூசுகிறாள் பெத்தானியா பெண்ணாகிய மரியாள். வீரமங்கை மரியாளாக இங்கு காணப்படுகிறாள். ஏனென்னா அந்த வீட்டில் அநேக கூட்டங்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. வீரமங்கை மரியாள் திரள் கூட்டத்தில் தனி மூலையம் செய்கிறது நாம் பார்க்கிறோம். இயேசுவின் விசுவாசி மரியாளாக நாம் பார்க்கிறோம். இயேசுவுக்கு மதிப்பளிக்கிறார் அந்த மரியாள், நம்புகிறாள் கடவுள் என்று. ஆம் பிரியமான ஜனமே, மரியாளை போல வேதத்தில் நாம் போற்றப்படும் பெண்களின் லிஸ்டை நாம் பார்க்கும் பொழுது யாத்திராம் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் ஞானமுள்ள இறுதியுள்ள ஸ்திரீகள் நூல்களை கொண்டு வந்தார்கள் என்று புத்தியுள்ள ஸ்திரீகள் இந்த மரியாதை போல் நாம் ஒரு 5 ஸ்திரீகளை பார்க்கிறோம். அதுபோல ரூத் எழுதிய புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் அரிக்கட்டில் சிந்தியனதை போவாசின் தோட்டத்தில் அரிக்கட்டில் சிந்திய கோதுமையை தனக்கும் தன் மாமிக்கும் எடுத்து தங்கள் வயிறு திருப்தியடைய அங்கு ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயாக ரூத்தை குறிப்பிடப்படுகிறது. ஏனென்றால் மரியாதைக்குள்ள புத்தியுள்ள ஸ்திரீகள் யார் யார் என்று இதில் நாம் பார்க்கிறோம். அதுபோல சாலமோன் ராஜா நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் மெல்லிய புடவைகளையும் விற்கிறாள் புத்தியுள்ள ஸ்திரீ என்று எழுதியிருக்கிறார். அதுபோல நீதிமொழிகள் 31:20 சிறுமையானவர்களுக்கு தன் கையை விரித்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள் என்று புத்தியுள்ள ஸ்திரீயை சொல்கிறார். அதுபோல ரோமர் புஸ்தகம் பவுல் பறைசாற்றுகிறார். 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 1, 2, 3 நாம் பார்க்கிறோமானால் கெங்கிரேயா என்ற பட்டணத்தில் பேபேயால் என்ற பெண் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் பரிசுத்தவான்களுக்கும் பவுலுக்கும் அன்று அநேக காரியங்கள் உதவி செய்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதுபோல பிரிஸ்கிலாவையும் வாழ்த்துக்கள் என்று பவுல் சொல்கிறார். ஏனென்றால் இந்த மரியாதை போல யாத்ராங்கத்தில் பொதுவாக பெண்களையும், ரூத் எழுதிய புஸ்தகத்தில் ரூத்தையும், நீதிமொழிகள் புஸ்தகத்தில் பொதுவாக பெண்களையும், அதுபோல ரோமர் புஸ்தகத்தில் பேபேயாலையும் இங்கு நாம் போற்றுகிறோம். இந்த வேதத்தில் போற்றப்படுகிறார்கள். அதுபோல 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8 நாம் பார்க்கும் பொழுது எலிசாவுக்கு ஒரு சூனேமிய ஸ்திரீ, அந்த சூனேமிய ஸ்திரீ உதவுவதையும் நாம் பார்க்கிறோம். சகோதரரே சகோதரிகளே, இவ்வாறு இயேசு கிறிஸ்துவின் சாட்சி, மரியாதை பற்றி சாட்சியும் இயேசுவின் சாட்சியும் இங்கு பின்பகுதியில் கூறப்படுகிறது. அது நாம் பார்ப்போம் என்றால் இயேசு பாடு மரணம் இவை முன்னறிவிக்கப்பட்டு நித்திய ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார் இந்த நலதாம் தைல அபிஷேகத்தால். இது ஆட்சிக்கான மணிமகுட அபிஷேகம் இல்லை, இது நலதாம் அபிஷேகம் என்று பார்க்கிறோம். அதுபோல மரணத்தை வெல்ல மறிக்க செல்லும் வீரனுக்கான வெற்றி திலக அபிஷேகம் இந்த நலதாம் தைல அபிஷேகம் என்று நாம் பார்க்கிறோம். அதுபோல 2 நாளாகம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின்படி யூதர்கள் கலாச்சாரத்தில் விருந்தாளிகளுக்கு தலைக்கு எண்ணெயும் தைலத்தினால் அபிஷேகமும் செய்யப்படுகிறது. ஆனால் இங்கு யூத ராஜசிங்கத்திற்கு யூத கலாச்சாரத்தின்படி மரியாளால் அபிஷேகம் நடைபெறுகிறது என்று நாம் பார்க்கிறோம். அதுபோல இயேசுவின் சாட்சி என்ன என்று பார்ப்போம். இயேசு இந்த மரியாதை பற்றி அன்றே அந்த வீட்டில் நடுவிலே இருக்கும் பொழுது ஒரு சாட்சியை கூறுகிறார். அதை நாம் மத்தேயு புஸ்தகம் 26:12 வாசிப்போம் என்றால், யாரானது வாசிங்க. மத்தேயு புஸ்தகம் 26:12 இந்த மரியாதை பற்றி இயேசு சாட்சி கூறுகிறார். அதை நாம் வாசிப்போம். மத்தேயு 26:12. பாருங்க, எவ்வளவு ஒரு இதயத்தை தொடுகிற காரியமா இருக்குது பாருங்க. இயேசு கிறிஸ்து யூத ராஜசிங்கத்தின் ராஜா. இவர் தேவாலயத்திலிருந்து யூதர்களால் அங்கு விசனப்பட்டு கோபப்பட்டு வெளியே பெத்தானியாவுக்கு வருகிறார். வந்த இடத்தில் இவருக்கு முன்னறிவிக்கப்படுகிறது. இந்த 1, 2, 3 வசனங்கள் இயேசுவின் பாடுகளையும் சிலுவை மரணத்தையும் முன்னறிவிக்கப்படுவதாக நாம் வேத புஸ்தகத்தில் பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, மறுபடியுமாக மத்தேயு 26 நான் வாசிக்கிறேன். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையா இருக்கிறது என்று சொல்கிறார். பாருங்க, யாருனாச்சும் தன்னோட சாவை முன்குறிச்சு சொல்றத ஒத்துக்குவோமா, ஏத்துக்குவோமா? யாருக்குமே தெரியாம செல்ல ஆஃப் பண்ணிட்டு வேற ஊருக்கு நம்ம போயிடுவோம். ஆனா இங்க பாருங்க, நமக்காக பரத்தில் இருந்து வந்த இயேசு கிறிஸ்து எவ்வளவு காரியங்களை பொறுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு வேத சாட்சியின்படி பார்த்தோமானால்
மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 சுவிசேஷங்களிலும் உலகில், அதை நாம் வாசிப்போம், உலகில் எல்லா இடங்களிலும் இந்த மரியாள் இவள் செய்த இந்த செய்கைகள் சொல்லப்படும் என இயேசு கிறிஸ்துவே சாட்சி பகிர்கிறார். அதை நம் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். மத்தேயு புத்தகத்தில் பின்பகுதியில் உலகில் எல்லா இடங்களிலும் இவள் மரியாள் செய்த இந்த செய்கை, இந்த நலதாம் தைலத்தில் காலில் பூசப்பட்ட அபிஷேக செயல் உலகில் எல்லாம் சொல்லப்படும் என்று இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார். பாருங்க, அன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து சொன்னதை இன்னைக்கு நாம் 2025 இந்த அழகான தேவாலயத்தில் நாம் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அப்ப பாருங்க, வார்த்தை சும்மாவே இருக்கிறது. வார்த்தை வானத்திலிருந்து விழுந்தா அது கிரியை செய்யும் என்று நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது பாருங்க, இந்த காரியமும் நடைபெறுகிறது, உலகம் எங்கும் சொல்லப்படுகிறது என்று இந்த சிற்றாலயத்திலும் இந்த காரியத்தை நாம் பேசுகிறோம். பெரிய சாட்சியாக இங்கு நாம் பார்க்கிறோம். அதுபோல மரியாள் பிரதானமான தன் உடலின் தலையில் உள்ள மயிரால் அவருடைய பாதங்களை துடைக்கிறாள் என்று பின்பகுதியில் நாம் பார்க்கிறோம். அங்கு பணிவை நாம் பார்க்கிறோம். அதுபோல நீதிமொழிகள் புத்தகத்தில் சொல்லப்பட்டது போல மேன்மைக்கு முன்பாக தாழ்மை என்ற வசனம் நமக்கு இங்கே நினைவு கூறுகிறார் மரியாள். இப்பொழுது 3ஆம் வசனத்தின் பின்பகுதியை நாம் வாசிப்போம் என்றால், வாசிங்க 3ஆம் வசனம் பின்பகுதி. பாருங்க, அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பருமணத்தின் வாசனையால் நிறைந்தது. இந்த வாசனைக்கு சாட்சியாக, நலதாம் தைலத்தின் வாசனைக்கு சாட்சியாக உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அங்கு ராஜா தமது பந்தியில், எந்த ராஜா? சாலமோன் ராஜா தமது பந்தியில் இருக்கும் வரை, பந்தியில் அனைவரோடும் இருக்கும் வரை, என்னுடைய அரண்மனை எங்கும் பந்தியில் இருக்கும் அந்த அறை முழுதும் நலதாம் தைலம் வாசனை வீசியது என்று சாலமோன் ராஜா அங்கு சாட்சி பகிர்கிறார். இதே நலதாம் தைலத்தை உன்னத பாட்டில் சாலமோன் சொல்கிறார், எனது பந்தியின் அறையில் இந்த நலதாம் தைலம் எங்கு மனம் வீசுகிறது என்று அவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம், சாட்சிகளாக நாம் பார்க்கிறோம். அதுபோல அரச அரண்மனைகளில் வீசிய அந்த நலதாம் தைலம் நறுமணம் கிறிஸ்து அரசர் அமர்ந்திருந்த அந்த பெத்தானியா வீட்டிலும் வீசியது, வாசனம் நிறைந்திருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அன்று சாலமோன் ராஜா, இன்று கிறிஸ்து ராஜா இந்த பெத்தானியா வீட்டில் இருக்கும் பொழுது இந்த தைலம் வாசனை வீசுகிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த தைலம், அதுபோல நடந்த அபிஷேகம், இதனால் நாம் இன்று பெரும் நன்மைகள், ரட்சிப்பு என்ன என்று தியானித்தால் அதன் பயன் என்ன என்று பார்ப்போமானால், முதலாவதாக நலதாம் தைலத்தால் இயேசு அபிஷேகம் பண்ணப்படுகிறார். இயேசுவின் இரத்தத்தால் சிலுவை சின்னம் அபிஷேகம் பண்ணப்படுகிறது. அதை அறிக்கை செய்யும் பொழுது வேதத்தில் கூறியது போல நாமும் விடுதலை அடைகிறோமா இல்லையா? இயேசுவின் ரத்தம் சொன்னா நடக்குதா இல்லையா? சில நேரங்கள்ல எனக்கு ஒரு சின்ன மன உளைச்சலும் இந்த உடலில் சோர்வு இருக்கும் பொழுது அந்த இடத்துல நான் கையை வச்சு ஒரு 10-20 தடவை இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லும் பொழுது நானே நிறைய, அது ஒரு சாட்சி தான், எனக்கு அந்த காரியங்கள்லாம் மாறினதை நானே உணர்ந்திருக்கேன். அதையும் நான் ஆண்டவருக்கு நன்றி கூறியிருக்கேன். அதனால பாருங்க, நலதாம் தைலத்தால் இயேசு அபிஷேகம் பண்ணப்படுகிறார். இயேசுவின் ரத்தத்தால் சிலுவை சின்னம் அபிஷேகம் பண்ணப்படுகிறது. அந்த சிலுவை சின்னத்தையும் இயேசுவின் ரத்தத்தையும் நாம் அறிக்கை பண்ணும் பொழுது நாம் விடுதலை அடைகிறோம் என்று சாட்சியாக இங்கு காணப்படுகிறது. வேதத்தில் இயேசு கிறிஸ்துவும் ஒரு சாட்சியை கூறுகிறார். நீதிமொழிகள் 8:23 ஒரு எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 8:23 இயேசு கிறிஸ்து நான் எப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். நீதிமொழிகள் 8:23. ஆமென். பாருங்க, நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 8:23 இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார், இந்த நலதாம் தைலம் அபிஷேகம் நடந்ததை நாம் தியானிக்கிறோம். ஆனால் இது இன்னும் மேற்கொண்டு ஹைலைட்டாக இருக்க வேண்டும் என்று இந்த பகுதியை நான் எடுத்தேன். நீதிமொழிகள் புஸ்தகம் 8:23 பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் நான் அனாதியாய் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் என்கிறார் இயேசு. பாருங்க, இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியையும் படைக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நாம் வாசிப்போம் வசனத்தை, நான் பரலோக பிதாவின் மடியில் அமர்ந்திருந்தேன்,
யோபு புஸ்தகத்துல வாசிக்கிறோம், கடல் கரையில் மணலை ஆண்டவர் கட்டளையிட்டு எல்லை இந்த பக்கம் தண்ணீர் கடந்து வரக்கூடாது என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து எங்கே இருந்தார் என்று பார்க்கும் பொழுது நான் அவருடைய மடியில் அமர்ந்திருந்தேன் என்று சொல்லப்படுகிறது. அது போல பாருங்க, பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் நான் அனாதையாய் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிற சாட்சியை இங்கு நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கு மரியாளினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறார் இயேசு. அங்கு நலதாம் தைலம் அவருக்கு, இங்கு இயேசுவின் ரத்தம் நமக்கு. உதாரணமாக எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்து நாம் வாசிப்போம். எபேசியர் 2:13 எடுத்து ஒருவர் வாசிங்க. அன்று மரியாளினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறார் இயேசு, இன்று நலதாம் தைலத்தால் வாசிக்கும். பாருங்க, இயேசுவின் ரத்தத்தை சொன்னா நமக்கு அநேக காரியங்கள் நடைபெறுது என்று பார்த்தோம். அன்று நலதாம் தைலத்தால் இயேசு அபிஷேகம் பண்ணப்படுகிறார், இன்று இயேசுவின் ரத்தத்தால் நாம் அபிஷேகம் பண்ணப்படுகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லும் பொழுது என்ன நடக்கிறது என்பதை தான் இந்த எபேசியர் 2:13 நாம் வாசிக்க சொன்னோம். முன்னே தூரமாயிருந்த நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் சமீபமானோம். எதற்கு சமீபமானோம் என்று நாம் பார்க்கும் பொழுது, பிதாவிடம் செல்லவும், பாவம் இல்லா வாழ்க்கை வாழவும், இம்மை மறுமை ஆசீர்வாதம் பெறவும், நித்திய மோட்ச வீடு நாம் அடையவும் தடை நீங்கு சான்றாக என்ஓசியாக இந்த இயேசுவின் ரத்தம் உள்ளது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்பொழுதும் நான் வசனத்தின் பின்பகுதி 4, 5, 6 நாம் தியானிப்போம். எடுத்து வாசிப்போம். 4, 5, 6 யோவான் எழுதிய புஸ்தகம் 12, 4, 5 ஒருவர் சத்தமாக வாசிங்க. அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவரும் அவரை காட்டுக் கொடுக்க போகிறவருமாகிய சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ் ஆகியோருக்கு இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரத்திற்கு கொடாமல் போனதில்லை என்றார். அவன் தரித்திரத்தை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருநாயிருந்தபடினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனாலும் இப்படி சொன்னான். பாருங்க, இந்த வசனத்துல 3ஐயும் 2ஆம் பகுதியாக நான் எடுத்துக்கொண்டேன். முதல் 3 பகுதிகள் நலதாம் தைலம், மரியா, இயேசு கிறிஸ்து, அங்கு யார் யார் இருந்தார்கள், அதனால் நம்ம நலதாம் தைலம் போல நமக்கு இப்ப கொடுக்கப்பட்ட தைலம் இது இயேசுவின் ரத்தம் என்று நாம் பார்த்தோம். அது முதல் பிரிவாகவும், 2ஆம் பிரிவாக இந்த 3 வசனங்களை நாம் பார்க்கிறோம். இந்த 3 வசனங்களையும் சுருக்க சொன்னால் காட்டி கொடுத்த யூதாசை நாம் அங்கு பார்க்கிறோம். அதுபோல 300 பணத்துக்கு விற்று இருக்கலாமே என்று முறுமுறுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுபோல 3ஆவதாக தரித்திரத்துக்கு கொடுத்து இருக்கலாம் என கவலைப்படுவது போல நடித்து திருட ஆசைப்பட்டது தெரிய வருகிறதை நாம் இங்கு பார்க்கிறோம். நாம் சிந்திப்போம், இயேசுவை இங்கு நாம் காட்டிக் கொடுக்கிறோம் நம் அன்றாட வாழ்வில் என்று நாம் பார்க்கும் பொழுது, நாம் முறுமுறுக்கும் பொழுதும் சினம், பொறாமை, பொய் சாட்சி, அவதூறு, அகந்தை, வெறி, வெறுப்பு, இணங்காமை மற்றும் இந்த செயல்களால் இயேசுவை நாம் இன்றும் காட்டுக் கொடுக்கிறோம். பிரியமானவர்களே, ஆவியின் கனிக்கு விரோதமாகவும் தீங்கான காரியங்களை நாம் செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்துவை நாம் காட்டுக் கொடுக்கிறோம். எங்கு நடிக்கிறோம் என்று நாம் பார்த்து நம்மளை சிந்திப்போம். பொய் பேசுகிறோம் என்று சிந்திப்போம். 10 கட்டளைகளுக்கு நாம் எப்படி விலகுகிறோம் என்று நாம் சோதிப்போம். இவை அனைத்தும் இயேசு கிறிஸ்துவை நாம் இன்று காட்டிக் கொடுப்பதாக ஒரு சூழ்நிலையாக உள்ளது. ஆண்டவர் மன்னிப்பார் இந்த சூழ்நிலைகளில் எல்லாம். பூமியின் பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று நாம் ஜெபிப்போம். பிரியமான சகோதர சகோதரிகளே, யூதாசை போல நாமும் இந்த காரியங்களை செய்யாமல் நாம் இயேசு கிறிஸ்துவிடம் பாவங்களை மன்னிக்கும் இயேசு கிறிஸ்துவிடம் நாம் மனம் மாறி ஜெபிப்போம். அதுபோல இன்று இந்த வேத பகுதியை தியானித்த கேட்ட நமக்குள் நம் வீட்டில் எப்படிப்பட்ட வாசனை நறுமணம் இருக்க வேண்டும் என இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார் என்றால், பிரியமானவர்களே, எடுத்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை சத்தமாக ஒரு வாசிப்போம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து நம்மிடம் நம் வீட்டில் எப்படிப்பட்ட நறுமணம் வீச வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்று இந்த வசனத்தின் மூலம் நாம் பார்ப்போம். எடுத்து வாசிக்கிறேன், நானே வாசிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற
தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க 2 கொரிந்தியர் 2:14 வீட்டுல போய் நீங்க வாசித்து பாருங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவரை அறிகிற அறிவின் வாசனை எங்க இருக்க வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது என்றால் எங்க சொல்லுங்க? நம் வீட்டிலும் நமக்குள்ளேயும் இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவை இன்று எதிர்பார்க்கிறார். பிரியமான ஜனங்களே, வேதத்தில் உள்ள 2 வாசனைகளை நாம் எடுத்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 2:16 யாரையும் வாசிங்க. 2 கொரிந்தியர் 2:16. ஆமென். பாருங்க பாருங்க. ஆமென். பாருங்க, வேதத்தில் உள்ள 2 வாசனைகள் என்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அழகாக இந்த வசனம் 2 கொரிந்தியர் 2:16 நீங்க வீட்டுல போய் வாசித்து தியானம் பண்ணி பாருங்க. கெட்டு போகிறவர்களுக்கு மரண வாசனையாக. பாருங்க, இன்னைக்கு எவ்வளவு குடிகார சகோதரிகள் குடிக்கிறாங்க. சகோதரிகள் எவ்வளவு பிரச்சனையில மாட்டியிருக்காங்க. அவங்க பாருங்க, கெட்டு போறவருக்கு மரண வாசனை அவங்களே தேடிக்கொள்கிறார்கள். அதுபோல நம் குடும்பத்திலும் நம் சொசைட்டியிலும் இருக்கிற ஒவ்வொருவரையும் நாம் இந்த வசனத்தின்படி வாசித்து அவர்களுக்காக ஜெபிப்போம். 2வதாக, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு ஜீவனுக்கு ஏதுவான வாசனையாக உள்ளது. இதில் எதை பிடித்துக் கொள்ளப் போகிறோம்? சிந்திப்போம் பிரியமானவர்களை. எதை பிடித்துக் கொள்வோம்? ஆமென். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு ஜீவனுக்கு ஏதுவான வாசனையாக நாம் பிடித்துக் கொள்வோம். அதுதான் உண்மை. பாருங்க, வேதத்தில் உள்ள 2 வாசனைகள் கெட்டு போயவர்களுக்கு மரண வாசனை, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு ஜீவனுக்கு ஏதுவான வாசனையாக இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். நலதம் தைலம் போல இயேசு நமக்காக எப்படி வாசனையாக மாறினார் என பார்ப்போமானால் எடுத்து வாசிங்கள். எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். சீக்கிரம் படிங்க. எபேசியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். கிறிஸ்து நமக்காக நம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான ஆமென் பலியாகவும் ஒப்புக் கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பில் நடந்து கொள்ளுங்கள். பாருங்க, எபேசியர் 5:2 கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாகவும் காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து வாசனையாக மாறினார். இன்று நாம் எடுத்து தியானித்த பகுதி நலதாம் தைலம். உன்னத பாட்டில் சொல்றாரு சாலமோன் ராஜா, என் வீடு முழுவதும் நலதாம் தைலம் வாசனை வீசியது என்று. பெத்தானியா வீட்டிலும் இந்த தைலத்தை மரியாதை தேய்க்கும் பொழுது வாசனை வீசியது. ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படி நமக்காக வாசனை வீசினார் என்று எபேசியர் 5:2 பார்க்கும் பொழுது, கிறிஸ்து நமக்காக தம்மையே தேவனுக்கு சுகந்த வாசனையாகவும் காணிக்கையாகவும் பலியாகவும் அவரே ஒப்பு கொடுக்கிறார். அது பாருங்க, என்ன ஹைலைட்டா பாக்குறோம்னா சுகந்த வாசனையாக மாறினார் என்பதே. இப்ப நம்ம சென்ட்டை வாங்கி நம்ம வீட்டுல இருந்து வெளியே வரப்ப அடிக்கிறோம். எப்படி அடிக்குது? உடனே ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரும், ஒரு அசுத்த காட்டலாம் நீங்கும். அதுபோல பிதாவுக்கு சுகந்த வாசனையாக இயேசு கிறிஸ்து மாறுகிறார் என்று நமக்கு அருமையாக கொடுக்கப்பட்ட வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இதன் மூலம் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து கற்பிக்கிறார் என்று பார்த்தோம்னால், நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் நானும் ஒருவருக்கு ஒருவர் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என கற்பிக்கிறார். பெத்தானியா மரியாள் போல அன்பாய் இயேசுவுடனும் பிதாவுடனும் பரிசுத்த ஆவியுடனும் அவர் காரியங்களில் வாழ்வோம். நலதாம் தைலம் போல வெளியேறப்பட்ட இயேசுவின் ரத்தம் நமக்கு உண்டு என தைரியம் அடைவோம். ஜெபிப்போம்.